வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது. நாமலின் கருத்துக்களுக்கு சுனில் கந்துன்னித்தி பதிலடி. விரைவில் கைது செய்யப்படவுள்ள நாமல். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பதிவாகும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வெளியான தகவல். சிரியா மீதான பொருளாதார தடை அமெரிக்காவின் தீர்மானம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் மே 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் வாஷிங்டன் டிசியில் நடைபெறவுள்ளன. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும தலைமையிலான ஒரு குழு பேச்சுவார்த்தையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும். திட்டமிடப்பட்ட கூட்டங்களுக்கு முன்னதாக இந்த குழு அமெரிக்காவிற்கு புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடு மற்றும் பொருளாதார உரையாடலை பிரதிபலிக்கும் இரண்டாவது சுற்று விவாதம் இதுவாகும். சர்வதேச வர்த்தக கொள்கை மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது என நாமலின் கருத்துக்களுக்கு சுனில் கந்துன்னித்தி பதிலடி கொடுத்துள்ளார். பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகுழியில் தள்ளிய ராஜபக்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என அமைச்சர் சுனில் கந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது. ராஜபக்சர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என அரசாங்கத்திடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாமலின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் கந்துன்னித்தி பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் எனவும் அமைச்சர் கூறினார். இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். ராயபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை. ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல எனவும் அமைச்சர் தெரிவித்தார். ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதில் நாம் தலையிட மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிகடை சிறைச்சாலைக்கு சென்றபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளதெனவும் நாமல் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துமிந்தவின் உடல்நிலை தொடர்பில் கிடைத்த பரிசோதனை அறிக்கைக்கு அமைய அவரை உடல்நிலை மோசமடைந்து வருவதால் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளவத்தை ஹவுலாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் போலீசாரால் தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை பதில் நீதவான் சாந்த குமாரகே உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022 முதல் இந்த ஆண்டு மார்ச் 31 வரையான காலப்பகுதியில் இலங்கையின் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் கொலைகள் அதிக அளவில் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த காலகட்டத்தில் நாட்டில் 349 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவற்றில் 238 கொலைகள் அரங்கேறியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களும் கொலைகளும் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலும் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்திலும் அடிக்கடி நடப்பதாகவும் கூறப்படுகிறது. நியூசிலாந்தின் துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வமாக நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளார். நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளார். நேற்றிரவு நாட்டிற்கு விஜயம் செய்த அவரை வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர வரவேற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு நியூசிலாந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நியூசிலாந்தின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். நியூசிலாந்து துணை பிரதமர் இந்த விஜயத்தின் போது எதிர்வரும் 28ஆம் திகதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளார். கொழும்பு நகரம் உட்பட பல புறநகர் பகுதிகளுக்கு இன்று 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. கொழும்பு நகரம் உட்பட பல புறநகர் பகுதிகளுக்கு இன்று 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய மேம்பாட்டு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடை செய்யப்படவுள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைபடவுள்ளது. கொழும்பு 1 முதல் 15 வரையிலான பகுதிகளிலும் கோட்டை, கடுவலை, பத்திரமுல்லை, கொலன்னாவ, காவத்த, முல்லேரியா, மகரகம, தெகிவலை, கல்கிசை, ரத்மலானை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. காய்ச்சல் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கங்சக விஜயமுனி மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஒரு சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறும் அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை குறித்து பிரதி அமைச்சர் கூறுகையில் 180 வகையான மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் மருத்துவமனைகளில் 45 வகையான மருந்துகள் மட்டுமே பற்றாக்குறையாக உள்ளதாக கூறியுள்ளார். தொடர்வன சர்வதேச செய்திகள். சிரியா மீதான பொருளாதார தடையை நீக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. சிரியா மீதான பொருளாதார தடையை நீக்குவதில் அமெரிக்கா முதல் நடவடிக்கையை எடுத்துள்ளது.
கடந்த 13 ஆண்டுகளாக உள்நாட்டு போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிரியா மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தபடி அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான முதல் நடவடிக்கையை எடுத்துள்ளது. சிரியாவின் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுடன் வர்த்தகம் செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அமெரிக்க கருவூலத்துறை அறிவித்துள்ளது. அத்தோடு சிரியாவுடன் வர்த்தக உறவு வைக்க நட்பு நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்கிக் கொள்வதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த தடை நீக்கம் அடுத்த 6 மாதத்திற்கு அமலில் இருக்கும். இதன் மூலம் சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே புதிய உறவு தொடங்குவதற்கான முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். 18வது IPL கிரிக்கெட் தொடரில் டெல்லியில் நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. 10 அணிகள் பங்கேற்கவுள்ள 18வது IPL கிரிக்கெட் தொடரில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் அணி 13 போட்டிகளில் 5 வெற்றி 7 தோல்வி என 11 புள்ளிகள் பெற்று 8வது இடத்தில் உள்ளது. நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி 13 போட்டிகளில் 5 வெற்றி 6 தோல்வி என 12 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் உள்ளது. ஆறுதல் வெற்றிக்காக இரு அணிகளும் மோதவுள்ள இந்த போட்டியில் யார் கையோங்கும் என ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.